வரலக்ஷ்மி விரட்டமே வந்ததே, வாசலில் கோலம் போட்டு மகிழ்வோமே, புன்னகை பூத்த முகம் காணவே, பொன்னான பாதம் எடுத்து வா தாயே, பொன்னான பாதம் எடுத்து வா தாயே. வரலக்ஷ்மி விரட்டமே வந்ததே, வாசலில் கோலம் போட்டு மகிழ்வோமே, புன்னகை பூத்த முகம் காணவே, பொன்னான பாதம் எடுத்து வா தாயே, பொன்னான பாதம் எடுத்து வா தாயே. சிவன் பார்வதி உரையாடல். ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம், உலகில் உள்ள பெண்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் பெற்று நல்வாழ்வு வாழ உதவும் ஒரு எளிமையான விரதத்தை கூறுங்கள் என்று வேண்டினார். அதற்கு சிவபெருமான், ஆவணி அல்லது சிராவண மாத பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையில் அனுஷ்டிக்கப்படும் வரலட்சுமி விரதமே அதற்கு மிகச் சிறந்தது என்று கூறி அதன் பின்னணியில் உள்ள கதையையும் விளக்கினார். சாருமதியின் பக்தி மகத நாட்டில் அல்லது குண்டினபுரம். சாருமதி என்ற ஒரு பக்தியுள்ள பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தன் கணவன், மாமனார், மாமியார் மற்றும் குடும்பத்தினரை மிகவும் அன்போடும் மரியாதையோடும் உபசரித்து சிறந்த பதிவிரதையாக திகழ்ந்தாள். அவளுடைய தூய்மையான பக்தியைக் கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி தேவி ஒருநாள் சாருமதியின் கனவில் தோன்றி, நான் வரங்களை அளிக்கும் வரலட்சுமி, சிராவண மாத பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையன்று என்னை முறைப்படி ஆவாகனம் செய்து விரதமிருந்து பூஜித்தால் உனக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் பாக்கியங்களையும் தந்தருள்வேன் என்று கூறி மறைந்தார். விரதம் அனுஷ்டித்தல் கனவு கலைந்து எழுந்த சாருமதி தான் கண்ட கனவை தன் கணவனிடமும் மாமியார் மற்றும் அயலாரான மற்ற பெண்களிடமும் கூறினாள். அனைவரும் அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்து குறிப்பிட்ட அந்த வெள்ளிக்கிழமையில் ஒன்று கூடினர். வீட்டை தூய்மை செய்து கோலமிட்டனர். கலசத்தில் நவதானியம் / அரிசி, நீர், மாவிலை, தேங்காய் வைத்து மகாலட்சுமியாக பாவித்து அலங்கரித்தனர். நைவேத்தியங்கள் படைத்து 9 முடிச்சுகள் போட்ட நோன்பு கயிற்றை தோரம் கையில் கட்டிக்கொண்டு லட்சுமி அஷ்டோத்திரங்களைச் சொல்லி வழிபட்டனர். கிடைத்த பலன்கள். பூஜை முடிந்து கலசத்தை வணங்கிய அந்த கணமே சாருமதி மற்றும் அங்கிருந்த பெண்கள் அனைவரது உடலிலும் வீட்டிலும் பொன், பொருள், நவரத்தின ஆபரணங்கள் நிறைந்து பொலிவடைந்தன. அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அன்று முதல் சுமங்கலிப் பெண்கள் அனைவரும் தன் குடும்ப நல்வாழ்வுக்காகவும் கணவனின் நீண்ட ஆயுளுக்காகவும் சந்தான பாக்கியத்திற்காகவும் வரலட்சுமி விரதத்தை ஆண்டுதோறும் கடைபிடிக்கத் தொடங்கினர். வரலக்ஷ்மி நொம்பு வந்ததே, வசலே அலங்காரம் செய்வோமே, மாவிலில் தோரணம் கட்டுவோம், மங்கள பாடல்கள் பாடுவோம், பூமாலை சூடி விளக்கு ஏற்றி பூர்ணமாக அவளை அழைப்போமே. வருக வரலக்ஷ்மி வாழ்க வளமுடன், வருக வரலக்ஷ்மி வாழ்க வளமுடன்.